துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அர்த்தம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைத்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவள் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வது வாய்க்கணும், அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் செய்கிற காரியம் அது ஜெயமாகணும், இதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்களும் கூட அதுதான் எதிர்பார்க்குறீங்க, நான் செய்கிற காரியம் வாய்க்கணும். ஆனால் நிறைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணி பார்க்குறோம், வேலை காரியம் வாய்க்க மாட்டேங்குது. பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது. பிஸ்னஸ் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு குழந்தை செல்வம் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டுகிற காரியம் வாய்க்க மாட்டேங்குது. இந்த ஊழிய காரியம் வாய்க்க மாட்டேங்குது. நிறைய பேருடைய பிரச்சனை, நான் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், வாய்க்க மாட்டேங்குது, காரியம் நடக்க மாட்டேங்குது. இதான் நிறைய பேருடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. நான் ஜெபிச்சு பார்க்குற காரியம் வாய்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபித்தால் மாத்திரம் போதாது, இன்னொரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன காரியம்? அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தோடு கூட இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வேத புஸ்தகத்துக்குள் அடங்கி இருக்கிறது. வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும்.